கர்நாடக அரசு எங்களுக்கு தண்ணீர் கொடுக்குற மறுக்குது. தமிழக அரசை கண்டிக்க வைக்கணும். வெறும் தண்ணீரை நாங்கள் நீங்க நீச்சல் அடிச்சுட்டு இருக்கோம். இந்த நிலைமை நீடிக்க கூடாது. எங்களுடைய உரிமை நீரை தமிழக அரசும் அதே மாதிரி பெற்றுத்தரணும். வன்மையாக டி.கே. சிவகுமாரையும் கண்டிக்கிறோம், தமிழக அரசையும் கண்டிக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். இந்த வெறும் தரையில நாங்கள் தொடர்ச்சியா நீச்சல் அடிக்கிற நிலைமையில இருக்கு. அடுத்த ஆண்டாவது எங்களுக்கு உச்ச நீதிமன்றம் சென்று இங்க தண்ணி பெருக்கெடுத்து ஓடி இதில் நாங்கள் எங்களுடைய தண்ணி நாங்கள் விதைக்கணுங்கிறதா எங்களுடைய கடந்த ஆண்டு 12 தண்ணி குறுக்க மறுக்குது. உபரி தண்ணி தான் காலகாலமாக கொடுக்குது. இதை கண்டிக்கும் வகையில எதிர்ப்பை தெரிவிக்கிறது கூட்டணும். உச்ச நீதிமன்றத்தில் நாடும் தமிழக அரசு அலட்சியமாகவும் நித்தனமாகவும் இருக்காங்க. இதை கண்டிக்கும் வகையில தண்ணி கொடுக்க தொடர்ச்சியாக இருக்கும் டி.கே. சிவகுமாரை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எதிர்ப்பை தெரிவிச்சு இன்னைக்கு தமிழக அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறோம், மத்திய அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். மேகதாடி குறுக்கே அணை கட்டக்கூடாது. இப்பவே இந்த நிலைமை தான் போக போக என்ன நிலைமை ஏற்படும். ஆகவே தமிழக அரசு உடனடியாக எங்களுக்கு தண்ணீர் பெற்று தரணும், அலட்சியமா இருக்கக்கூடாது. ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்பட்டு எங்கள் கடமடை நாகப்பட்டினம் வர வேண்டிய தண்ணி வரவே இல்லை. குறிப்பாக பார்த்தோம்னா ஆடி பெருக்க பொறுத்த வரைக்கும் இந்த ஆடு தேடி விதைக்கணும்னு சொல்லுவோம். இது புதுமண தம்பதியார் இன்னைக்கு நாங்கள் அதாவது நாங்கள் புதுமண தம்பதியர் இங்கே கொண்டு வந்து அழைச்சிக்கிட்டு ஆற்றுக்கரையில் தண்ணீரில் நீராடி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிரும் வகையில் அந்த கயிறை கட்டியும் அதே மாதிரி எங்களுடைய தாலிப்பேரிக்கு போடுற விழாவும் நடத்துவோம். இன்றைக்கி தண்ணி இல்லாதனால வறண்ட இடத்துல எங்களுடைய இன்றைக்கி விழா கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆடிப்பேருக்கு இந்த கடமடை பகுதியில் சுத்தமாக தண்ணி கிடையாது. ஜூன் 12 தண்ணீர் திறக்காத தமிழக அரசையும் தண்ணீர் கொடுக்க மறக்கும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை கண்டிக்கும் வகையிலையும் மேகதாட்டின் குறுக்கே அணை கட்டுவதை கண்டிக்கும் வகையில் நாங்கள் விவசாயிகளை ஒன்று கூடி இந்த இடத்துல வெறும் இடத்துல இன்னைக்கு எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கிறோம். படுத்தி நீச்சல் அடித்து நாங்கள் செஞ்சுருக்கோம். அடுத்த ஆண்டாவது இந்த தண்ணி வரணுங்கிற எங்களோட கோரிக்கை. இந்த பகுதி பனங்குடி பகுதி, இது ஏகப்பட்ட விவசாயிகள் இங்கே நின்றுக்கிட்டு இந்த பகுதியில் பெண்களும் ஆண்களும் வெறும் தரையில் இன்றைக்கி காவேரி தாயை வணங்கியிருக்கோம். ஜூன் ஆடி 18 இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். வரும் ஆண்டில் தண்ணீர் வர வேண்டும் என்பதுதான் எங்களோட ஒட்டுமொத்த விவசாயிகளோட கோரிக்கை.